Hallelujah. Wonderful. Praise the Lord. And I once again welcome you all to the series Beyond the Cross as we meditate upon the cross. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே சிலுவையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ரட்சாவே நீர் அவர்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. Father, I thank you for the grace that you bestowed upon each and every one of us who are gathered here to meditate upon the cross, that beyond the cross, to know what is the heart of yours and the heartbeat of your Son Jesus Christ, not just the physical turmoil that you went, but rather than what is the purpose that you went through. வயது சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள் அவருடைய சரீரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஆக்கினைகள் மாத்திரம் அல்ல, அதை தாண்டி அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களுக்கு உம்முடைய அன்பு கரம் எங்களை ஒரு விசையாக அனைத்து உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தும்படிக்கு எங்களை பெருமையாக்குகிறோம். Father, we empty ourselves that let the Holy Spirit lead and guide us in the way that you wanted us to learn things, Father God. There are things that we do, but we wanted to hear from your mouth. Help us, Father God, to have open mind and open heart so that we could able to hear and to do whatever that you wanted us to do. தகப்பனே, ஒரு திறந்த மனமும் திறந்த செவிகளும் எங்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படியே நீர் எவைகளை செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறோம், அவைகளை நாங்கள் செய்யும்படி எங்களை தாழ்த்தி பெருமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை அடையுங்க. Let the name alone be glorified. In Jesus' most precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Hallelujah. Once again I welcome you all to the series that we are meditating beyond the cross. ஒரு விஷயம் உங்க எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவையின் நாட்களிலே நாம் அவருடைய சிலுவையின் பாடுகளையும் சிலுவையை தாண்டி அவருடைய இருதயத்தினுடைய வியாக்குலங்களையும் இருதய துடிப்பையும் நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். நாம் இதுவரைக்கும் 4 நாட்கள் பார்த்திருக்கிறோம். இது நேற்று பார்த்த அந்த காரியத்தினுடைய தொடர்ச்சி. We have seen 4 days and this is going to be a continuation of whatever that we have seen yesterday. So far we have seen 4 things, the major things. Day 1 we saw the height of our Father's love. நம் தகப்பனுடைய அன்பினுடைய உச்சத்தை நாம் பார்த்தோம். And the second day we have seen the height of the cruelty of man's heart. நம்முடைய இருதய கடினத்தினுடைய உச்சத்தை நாம் பார்த்தோம். And also on the third day we saw the craftiness of the enemies, the height of the enemy's craftiness. சத்ருவனுடைய அந்த தந்திர தன்மையினுடைய உச்சத்தை நம்ம பார்த்தோம். அவன் சிலுவையை தான் வந்துட்டு பயன்படுத்தினான். அதுதான் அவனுடைய தந்திரத்தின் உச்சம். அதை நாம் 3வது நாள் பார்த்தோம். 4வது நாள் நேற்றைய தினத்துல பார்த்தோம். அதே சிலுவை தான், இட் இஸ் தி ஹைட் ஆஃப் அவர் காட்ஸ் விஸ்டம். அதே சிலுவை நம் தேவனுடைய அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவர் செய்து முடித்த கிரியைகள் அவருடைய ஞானத்தின் உச்சத்தை நமக்கு காண்பித்தது. அதே சிலுவையை சத்ரு வந்துட்டு எப்படி அவனுடைய தந்திரத்துக்கு பயன்படுத்தினானோ, அவனுடைய எல்லா இருதயத்தினுடைய காரியத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு the worstன்னு சொல்லலாம். ஏன்னா அதை விட ஒரு கொடூரமான ஒரு மரணம் இந்த உலகத்துல இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்திற்குள்ளாக அவரை நடத்தி அவரை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று நினைத்த அதே சத்துனுடைய திட்டத்தை கையில் எடுத்து தேவன் என்ன பண்ணினாராம்? He revealed his wisdom. அவருடைய ஞானத்தை அதில் வெளிப்படுத்தினாராம். When you look into the cross, you will see the height of the wisdom of our God. நேற்று தினத்துல பார்த்தோம், நாம் மரித்தவர்களா இருந்த நம்மை தேவன் அதே சிலுவையை கொண்டு நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 6:23 நம்ம பார்த்தோம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். The wages of sin is death. Jesus did not do any sin, but it is you and I who deserves the death. But on our behalf, he tasted the death, but he gave us the eternal life. நீங்களும் நானும் தான் பாவிகளா இருந்தோம். ஆனா அவர் பாவம் அறியாதவர், நமக்காக நம் பட்சத்துல அவர் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவர் மரித்ததன் நிமித்தம் இன்னைக்கு நம்முடைய மரணத்தை அவர் ருசி பார்த்து நமக்கு அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு அவரை மரணத்திற்குள்ளாக்கும்படிக்கு சிலுவை ஆயத்தப்படுத்தினார். The
the enemy prepared the cross for him to put for Jesus to be put on death. But with the same cross, God gave us the eternal life by taking our death upon himself. Hallelujah. What a wisdom our God has. Today you might be going through lots and lots of problems that which seems like that you have no other go. Death is the only way. But I'm telling you, God has the wisdom that he is going to bring out the very thing that what the enemy intended. He is going to bring life out of it. Amen. He is going to bring light out of the darkness. He is going to bring sweetness out of the soreness. He is going to bring peace out of that chaos. Today you could not able to understand, but when you look into the cross, there is an assurance and hope that yes, God can display his wisdom through this. நீங்க சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய ஞானத்தை என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார். என் இருளிலிருந்து வெளிச்சத்தை அவர் கொண்டு வர முடியும். என்னுடைய பிரச்சனைகள் இருந்து அவருடைய பிரசனத்தை அவரால் கொண்டு வர முடியும். என்னுடைய தோல்விகளில் இருந்து ஜெயத்தை கொண்டு வர முடியும். மரணத்திற்கு எதுவான காரியத்திலிருந்து ஜீவனை கொண்டு வர முடியும். எந்தெந்த காரியம்லாம் இதுக்கு மேல ஒண்ணும் முடியாத மரணம் தான் நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதே காரியத்தை எடுத்து தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். எது முற்றுப்புள்ளி நினைச்சீங்களோ அந்த காரியத்தை தான் உங்க வாழ்க்கையில துவக்கமாகவே மாற்றுகிறார். What you thought that it's going to be the end point, God is taking that's going to be your starting point, not ending point. Hallelujah. தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெரியதுங்க. அதை நீங்க நினைத்து பார்த்தாலே போதும். உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக தேவ ஆவியானவர் செய்யக்கூடிய ஒரு கிரியை உங்களால உணர முடியும். When you look into the cross, you will know the work of the Holy Spirit inside you when you look unto the cross and meditate upon the wisdom of our Father. Amen. Hallelujah. And also yesterday we saw that with the same cross, Jesus Christ turned out the cursing into a blessing, because we who are sinners, we are no way partake the goodness of God. Because of the sins, we all are doomed to eternal death. But Jesus Christ took upon our place. The word of God says that whoever is being crucified on the cross, or there rather whoever been hung on the tree, they are cursed. சிலுவையிலே அல்லது மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். நாம் சபிக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் தான் சபிக்கப்பட்டவன். ஆனால் அவர் நம்முடைய சாபத்திற்காக அவர் அந்த சிலுவையை சுமந்து நம்மை இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாற்றி இருக்கிறார். It is we who are being cursed, but he took that curse upon himself, and now he blessed us, and we are being called the blessed of the Lord. Hallelujah. When you just look into the wisdom of God, I'm telling you, there is nothing that can make you to be troublesome or burdened in your heart. You know, my God could able to do anything, and he can bring good out of even nothing or chaos, or even which you have no hope at all. He will bring fullness of hope. Amen. That is our Father's beauty. Hallelujah. I would like to meditate few things upon the same thing. Colossians 2 verse 14 and 15. கொலோசியர் 2:14-15 நான் தமிழ்ல வாசிக்கிறேன். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Hallelujah. When you read, you could able to understand the depth of cross, or what is God's heart. நம் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தையும் சிலுவையினுடைய ஆழத்தையும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். வசனம் சொல்கிறது, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் அப்படின்னா எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. I'll read once again. He cancelled the record of the charges against us. There was a charge against us. Hallelujah. நீங்களும் நானும் நம்மளால செலுத்தி தீர்க்கவே முடியாத ஒரு கடனாளிகளா நம்ம இருந்தோம். Amen. என்னங்க, நீங்களும் நானும் கொடுத்து தீர்க்கவே முடியாது. If you are owing some amount to a person, you can pay that amount, but you owe to God what that you cannot pay by yourself. என்னது? பாவம் இல்லாத ரத்தம் சிந்தப்படும். நம்ம எல்லாமே பாவிகளா இருக்கிறோம். பாவிகளா இருக்கிற நாம எப்படி பாவம் இல்லாத ரத்தத்தை சிந்துவதற்கு கொடுக்க முடியும்? முடியவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன்.
We have been completely been taken away all the possibility where we could escape from the charge that was stood against us. நாம் ஆதாமின் நிமித்தம் பாவத்திற்குள்ளாக கடந்து வந்தாலும் இன்னைக்கு அந்த ஆதாமனுடைய சந்ததியா நம்ம இருப்பதனால we do not have any other way. நாம் பாவிகளா தான் பிறந்தோம் ஆதாமின் நிமித்தம், அதனால பாவிகளா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிலுவைக்கு முன்பாக நான் சொல்றேன். பட் தேவன் அவருடைய ஞானத்தை எப்படி காண்பித்தாரோ அந்த வசனத்தை நான் மறுபடியும் தமிழ்ல வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, தேவனே என்னென்னலாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு கொடுத்திருந்த எல்லா கட்டளைகளையும் நீங்களும் நான் என்ன பண்ணுமா உடைத்தெறிந்தோம். தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நம்ம வாழ்ந்தோம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்தோம், இருளின் பிள்ளைகளா இருந்தோம். The very things that God commanded us not to do, we were doing those things. We have become the children of disobedience. We have become the children of darkness. There is no way that we could be able to get into the fellowship of God. It was a legal charge against us because God has given us the law. When there is a law, we got to obey. But when we are not obedient and we are out of the law, in a sense, when we are trespass the law, obviously you deserve what the law says, and the law demands. The wages of sin is death. But God, out of His grace and mercy, He took it upon Himself and He gave us the life. See, death is a punishment for the sin. Okay? Jesus not only tasted death, it is not only the fruit of it, the very root of it. What was the root? It was the charge that stood against us. What was the charge? We were disobedient because of Adam. ஆதாமின் நிமித்தம் நாம் எல்லோரும் எப்படி போயிட்டோமோ கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்தோம். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்கள். Only those who are obedient to God's law, they are being called God's children, and they alone deserve God's blessing. So we don't deserve blessing, whereas the word of God is very clear. It says that He cancelled the record of the charges against us. There was a charge that stood against us. தமிழ்ல எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்த. Hallelujah. So you go to understand the depth of God's wisdom. I wanted you to understand this one aspect. You cannot help yourself. நீங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையில நீங்க இருந்தீங்க. தேவனுடைய சாயல்ல தேவன் படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆதாமின் நிமித்தம் இன்னைக்கு நாம என்ன பண்ணோம்? தேவ சாயலை இழந்து எல்லோருமே தேவ மகிமையற்றவர்களா மாறிட்டோம். இன்னைக்கு நம்ம எல்லோரும் இருக்கக்கூடிய நிலை எப்படிப்பட்ட நிலையா இருக்குது? நீங்களும் நானும் மறுபடியும் தேவனிடத்திற்கு வர முடியாது, தேவனோட ஐக்கியம் கொள்ள முடியாது. Today we are in a state where we could not able to come back to God for fellowship. We by no means could able to be connected with God. That is the worst state that we have been, because there is a charge that is standing against you and me. நமக்கு எதிராக தேவனுடைய கட்டளைகளை மீறினதுனால, நம்ம வாழ்க்கையில நம்ம மீறினது மட்டும் அல்லாமல் ஆதாம் மீறினதுனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நீங்களும் நாம எங்க இருக்கிறோம்? We are in a place where we could not able to come back. But God, He cancelled whatever that stood against us and took it away by nailing it to the cross. Hallelujah. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அந்த தப்பு பண்ணி அந்த தப்புல மாட்டிட்டீங்க. இப்ப அந்த தப்புல இருந்து உங்களால வெளியில வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பான ஒரு தண்டனை இருக்கு. எடுத்துக்கங்களேன், எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதோ ஒரு வெஹிக்கிள் போகக்கூடாத ஒரு வழியில போயிட்டீங்க, பிடிச்சிட்டாங்க, பெரிய ஒரு ஃபைனா போட்டுட்டாங்க. உங்களுக்கு 10,000 rupees நீங்க கொடுத்தே ஆகணும். உங்க கையில 500 தான் இருக்கு. 10,000 rupees கொடுக்கலாம், வண்டியெல்லாம் சீஸ் பண்ணிட்டு வண்டி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அங்க இருக்கிற போலீஸ்காரர் ஒருத்தர் வர்றாரு, பார்த்தா அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவரா இருக்கு. அவரு வந்து சொல்றாரு, ஐயோ என்னப்பா இந்த மாட்டிட்டோம், பட் 10,000 rupees கொடுத்தாதான் வேற வழியே கிடையாது. அந்த போலீஸ்காரர், இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க தான், பட் இருந்தாலும் வேற வழி கிடையாது. உங்களுக்காக அவர் அந்த 10,000 பே பண்றாரு. பே பண்ணிட்டு இப்ப நீ போப்போ அப்படின்னா நீங்க தைரியமா போக முடியும்ல? முடியும் தானே? Assume that you have been caught with the police where you entered one way
and he is asking to pay you 10,000 rupees, that's fine, but you have only 500 rupees. But assume there is another policeman who comes on the same way and he finds you because he knows you. He could not able to help you, but he is telling that I'm going to pay, and he pays the 10,000 on your behalf, and he is telling you now you can go ahead. Now, are you having the rights and confidence enough to go ahead? Yes, of course, because why? The price is paid. There was a charge against you. You got to pay because you broken the law. You're not supposed to go that way, but you have gone. The same way, we all stood in a place where we could not able to repay. We could not able to set it right what the mistakes that we have done. நம்ம சரி செய்ய முடியாத ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சிலுவையை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய ஞானத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் சரி செய்ய முடியாது. உலகத்துல எந்த மனிதர்களும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இருந்த நமக்கு அவரே நம்ம மேல இருந்த குற்றச்சாட்டை அவரே எடுத்து எப்படியா சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் மீது இந்த எல்லா பாவமும் நம்முடைய குற்றச்சாட்டுகளும் அவர் மீது வைக்கப்படுது. ஆனா அவர் பாவம் இல்லாதவரா இருந்தபடியினால பிதாவானவர் என்ன பண்ணாரு? 3ஆம் நாளில் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். Because Jesus, he knew no sin, but all the sins, all the disobedience, all the penalty and the charges that stood against us, it was put on Jesus Christ. But because he was no sin, he knew no sin, God raised him on the 3rd day. Amen. I'm telling you, today you might be going through a place or a position or a state where the circumstances say that you are a culprit. You have done this, so you got to suffer this. I'm telling you, there are many people, you go through the toughest path and you know that it is because of my mistakes or my sins or my disobedience. இன்னைக்கு அநேகர் நீங்க கடந்து போகிற பாதையில ரொம்பவும் வேதனையான காரியங்கள், உங்களால சகித்து கொள்ள முடியாத பாதையில நீங்க கடந்து போறீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் இந்த தவறை செய்துட்டேன், இது என்னால வந்தது. தமிழ்ல சொல்லுவாங்க, உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. There is a saying where if you are the one who has done the mistake, then obviously you have to pay the price. There is no other choice. But when you look into the cross, the wisdom of God is that the very charge that was stood against us, which was imposed, which was charged against Jesus on the cross, but he gave his peace upon us. He gave his blessings upon us. Now we have the confidence to go to the presence of God because we know that the charge that stood against us, he cancelled it by nailing it to the cross. What was nailed on the cross? It was Jesus Christ. But here the word of God says he cancelled the record of the charges against us and took it away by nailing it to the cross. Here it says the charge was nailed. But who was nailed? It was Jesus Christ. He took the charge. He took the punishment. He took the sins. இங்க சிலுவையில் அறையப்பட்டது ஏதோ ஒரு நமக்கு எதிராக நின்று கொண்டிருந்த ஒரு காரியம் இல்லைங்க. சிலுவையில் அறையப்பட்டது இயேசு கிறிஸ்து. இங்க சொல்லப்படுவது தமிழ்ல நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து, சிலுவையின் மேல என்ன ஆணி அடித்தாங்க? சிலுவையின் மேல இயேசு கிறிஸ்துவ ஆணிகளால கடாவனாங்க. அந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய காரியங்கள், தேவனுக்கு விரோதமாக இருந்த எல்லா காரியத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு இன்னைக்கு அவர் ஒப்புரவாக்கி பிதாவோடு கூட நாம் ஐக்கியப்படும்படிக்கு நமக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாட் a joy. யோசிச்சு பாருங்க, தேவன் எது நமக்கு விரோதமா இருந்ததோ அந்த காரியத்தையே எடுத்து என்ன பண்ணிட்டாராம், இனி ஒரு நாளும் நீங்க தேவனுக்கு விரோதியா மாற முடியாது. Wow. The very thing that which stood against us, God took it upon himself on the cross, and he displays his wisdom that through his cross and the blood and the death of Jesus Christ, you can never be separated from the Father. Amen. That is the wisdom of God. எங்க நீங்க தேவனோடு நீங்களே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது. தேவனே உதவி செய்தார். முதல் ஞானத்தை விளங்க பண்ணினார். அடுத்தது
நீங்க எந்த காரியத்தை செய்தும் மறுபடியும் பிதாவின் இடத்துக்கு போகவே முடியாது. என்ன பண்ணாலுமே நம்ம எல்லாரும் பாவிகளா இருந்தோம். நம்மளுடைய ரத்தத்துல, நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருந்தாலும் பாவம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட முடியாது. ஆனா தேவன் அவருடைய குமாரனை கொண்டு என்ன பண்ணாரு? சேரவே முடியாத உங்களை இன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பிரிக்கவே முடியாத இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. எங்க இருந்த ஃபர்ஸ்ட் சேரவே முடியாது, அப்படிப்பட்ட இடம் தான். அதுதான் நமக்கு விரோதமாக நின்று கொண்டிருந்த கையெழுத்து. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், நாம பாவிகள், மரணம் தான் செங்கடல். அதே போல நமக்கு அக்னி கடல். அன்னைக்கு செங்கடல், அவர்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அததான் மறித்திருக்கணும். ஆனா தேவன் வழியை உண்டு பண்ணினது போல நமக்கு இன்னைக்கு அக்னி கடல்ல இருந்து ஒரு பாதையை உண்டு பண்ணி இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுத்திருக்கிறார். We stood as the Israelites stood before the Red Sea. There was no way, but Jesus made a way. Moses, through the hands of Moses, God created a way. The same way we all stood before the fire, before the sea of fire, where we all deserve to be put into that death. But still, God himself made a way in the midst of that fire through his son Jesus Christ. சிலுவையிலே அவருடைய மரணத்தை கொண்டு நமக்கு அவர் வழியை உண்டு பண்ணினார். ஆமென். நீங்க தேவனுடைய ஞானத்தை புரிஞ்சுக்கணும்னா சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்க இருதயத்துக்கு வரணும். என்னால கிட்டி சேரவே முடியாது, தேவனிடத்திற்கு போகவே முடியாதனா இன்னைக்கு யாராலுமே பிரிக்க முடியாத இடத்துக்கு என்னை அவர் மாற்றி இருக்கிறார். ஏன்? அதுதான் சிலுவையினுடைய மேன்மை. என்னன்னா, நீங்களும் நானும் இன்னைக்கு ஏதோ விசுவாசிகள் அல்ல. We are not just believers. The work of the cross is to be really boast, because Paul says, நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். Why? What is the reason to boast of the cross of Christ? Because we are not just redeemed out of the sin, but we have been given the identity of being children of God. Hallelujah. 1 John 3:1 says that what a love Father God lavished upon us, that we have been called children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படிக்கு தேவன் நமக்கு பாராட்டின தேவனுடைய அன்பு, அவர் நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. Amen. இத பாருங்க. Yes. See what great love the Father has. See what Great love. What great love The Father has lavished on us. The Father has lavished on us, that we should be called children of God. That we should be called children of God. What a great love. What we are. Amen. And that is what we are. The reason the world does not know us is that it did not know him. Amen. Absolutely. And that is who we are. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம். ஆனா ஆதாமின் நிமித்தம் நாம் தேவனை விட்டு பிரிந்து போய் தேவனுக்கு பகைவர்களாக நின்றோம். We were the children of God, but because of Adam's sin, we stood away as sinners. We stood as enemies of God. இங்க பிள்ளைகளா இருந்தா நாம எதிரிகளா மாறிட்டோங்க. எதிரியா இருக்கிற நாம மறுபடியும் நாமளே ஏதாவது ஒண்ணத்தை செய்து மறுபடியுமாக பிள்ளையாக மாற முடியும்னா மாறவே முடியாது. ஆனா தேவன் என்ன செய்தாராம்? அவருடைய குமாரனை கொண்டு இன்னைக்கு உங்களை என்ன குமாரர்களும் குமாரத்திகளும் மாற்றி இருக்கிறார். Hallelujah. What a joy. What a joy. Because God's love towards us is so great. What he did, he brought us back to that sonship. Now we are being called children of God, and we have been given the Spirit to call him Abba Father. அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகர ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுத்ததுனால நாம் அழைக்கல, நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதனால. அதுதான் நம்முடைய அடையாளம். ஆனா ஆதாமின் நிமித்தம் நாம் தேவனுக்கு விரோதிகளாக, தேவனுக்கு பகைவர்களாக, தேவனுக்கு தூரமாக நின்றோம். Because of Adam's sin, that we stood far away, we stood as enemies, we stood against God. But with that same cross, that the charge that stood against us, God took it and he nailed it on the cross. Now we have been given the privilege to call again God as our Father. Hallelujah. Hallelujah. When you look into the cross today, the only one point that we are discussing it. When you look into the cross, you can see the height of the wisdom of God. What is the wisdom? The very thing that was standing against you, God took it on the cross and he nailed it on the cross and he dealt with it. Now with the same charge, he has given us the privilege that we are being called children of God. யாராலையுமே நம்மள
சரி செய்ய முடியாத ஒரு இடத்துல இருந்தோம். தேவனே நமக்காக இறங்கி வந்து நமக்காக அந்த காரியத்தை அவர் சரி செய்தாரு. நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாது, எந்த காரியத்தை கொண்டும் தேவனோடு கூட நீங்களும் நானும் சேரவே முடியாத இடத்துல இருந்த நம்மை இனி உலகத்துல எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாத இடத்திற்கு கொண்டு வந்துட்டார். Amen. Hallelujah. Now he has brought us to a place where nobody at any point of time with anything, they cannot separate you from God. That's why Paul says that, who can separate me from the love of God? Nobody. If it is going to be life or death, it's going to be abundance or scarcity, it's going to be anything in my life, nothing is going to separate me from the love of God which is in Christ Jesus my Lord. Hallelujah. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்திற்கு வந்திருக்கோம்னா, நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய காரியத்தினுடைய மேன்மையோ அல்லது இகழ்ச்சியோ, நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய மேன்மைகளோ இல்ல நம்முடைய தாழ்வுகளோ எதுவுமே நம்மை தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது, பிரிக்க முடியாது என்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாருங்க. Oh my God, oh my God. தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. எந்த காரியம் உங்களால என்னால செய்யவே முடியாதோ அதை அவரே செய்து முடித்து, ஒருத்தராலும் தேவனிடத்திற்கு வர முடியாத நம்மை இனி ஒருத்தராலும் பிரிக்க முடியாத சிலாக்கியத்தை கொடுத்து நம்மை அவரோடு கூட சேர்த்திருக்கிறார். What a joy. What a joy. Thank you, Father. Thank you so much for what you have done on the cross. சிலுவையிலே செய்து முடித்தமைக்காக நன்றி. Today we could able to see the height of the wisdom of yours. உங்களுடைய ஞானத்தின் உச்சத்தை நாங்க பார்க்க முடிகிறதுப்பா. எங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருந்த கையெழுத்தை நீர் சிலுவையிலே குலைத்து போட்டீர். அவைகளை ஆணி அடித்து வெளியரங்க கோலமாக்கினீர். எப்படிப்பா? உம்முடைய சரீரத்துல நீர் சுமந்தீர். எந்த காரியத்தை பிசாசானவன் கையில எடுத்து அவனுடைய தந்திரத்தின் உச்சத்தை காண்பித்தாலும் அதே காரியத்தில் இருவருடைய ஞானத்தின் உச்சத்தை காண்பித்தீர். The very thing where the enemy displayed the height of his craftiness, cunningness, but you took it and you displayed the height of your wisdom by making us to be one with you again. Nobody could able to reconcile us, but you reconciled by your own son. But now we have come to the place where nobody by no means could able to separate us from your love. எந்த நபரும் எந்த காரியத்தை கொண்டும் பிரிக்க முடியாத ஒரு இடத்துல நீர் எங்களை கொண்டு வந்து வைத்தமைக்காக நன்றி, நன்றி, நன்றி. உடைய சிலுவையை இன்னும் ஆழமாக தியானிக்க, அந்த சிலுவையினுடைய மேன்மைகளை நாங்கள் எங்க வாழ்க்கையில் அனுபவிக்க கிருபை பாராட்டு, கிருபை பாராட்டுங்கப்பா. உங்க அன்பு கரங்கள்ல தாழ்த்தி கொடுக்கிறோம். Father, help us to come near to you and to meditate upon the cross much more, so that our lives will be transformed. Not just meditating, but let it become a transformation in our soul and spirit, and let it be reflected in each and every day of our life, to each and every one of the people you have given in our life. And we give you all glory. எங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சிலுவையின் சத்தியங்கள் எங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையும் உங்களுடைய அன்பின் கரத்தால் தொடட்டும், அவர்களை மறுரூபப்படுத்தட்டும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Thank you so much.